ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 450 2025 ஒரு மாடல் தாங்க நம்ம கையில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2024 ஐ திங்க் இது 25 தான் நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட டெஸ்ட் ரைட் பைக் தான். பட் ஏன் இந்த பைக்ஸ் வந்து பார்த்திங்க, ஏன் நியூ பைக் வந்து எடுத்துகிட்டு வரல அப்படின்னா, இது வந்து ஒரு 5000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. அது இல்லாமல் இப்போ புதுசாலாம் இன்னும் ராயல் என்ஃபீல்டில் பெரிய அப்டேட்லாம் எதுவும் கிடையாது. ஸ்டில் இந்த 450 எப்போ லான்ச் பண்ணாங்களோ அன்னைக்கு லான்ச் பண்ண அதே கலர் ஆப்ஷன்ஸ் அண்ட் அதே ஃபியூச்சர்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்குமே பைக் வந்துட்டுருக்கு. பட் என்ன அப்படின்னா, நமக்கு வீல்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் ஸ்போக் வீல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் அது ஆக்சசரிஸாகவும் இருக்குது. நீங்கள் வண்டியே புது வண்டி நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. எதர் நீங்கள் டியூப் டயர் எடுக்கணும்னா டியூப் டயர் எடுத்துக்கலாம். டியூப்லெஸ் டயர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 11,500 rupees எக்ஸ்ட்ரா. அதாவது இப்போது உதாரணத்துக்கு இந்த வண்டி ஒரு 3,60,000 இருக்குது அப்படின்னா இதோட ப்ளஸ் ஒரு 11,000 ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு டியூப்லெஸ் வேரியண்ட் வந்து கிடைக்கும். இது மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேரியன்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள். மற்றபடி பைக் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், என்ஜின் எல்லாம் எந்த பெரிய மாற்றங்களும் கிடையாது. அது அப்படியே என்ன கொடுத்தாங்களோ அது அப்படியே எக்ஸாக்டாக சேம் தான் வந்து இப்போ வரைக்குமே. நீங்கள் இன்றைக்கி பைக் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அதே தான் இருக்கும். நிறைய பேரோட மைண்டில் வந்துட்டு அந்த ஜிஎஸ்டியோட பர்சன்டேஜ் ப்ரைஸ் வந்து குறையுமான்னு கேட்குறாங்க. பட் அது எல்லாமே 350cc கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வந்து கம்மியாகுது. மற்றபடி ஒரு 350cc மேலே இருக்கக்கூடிய பைக் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பெரிய மாற்றங்கள் இருக்காது. அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிறது இந்த ராயல் என்ஃபீல்டோடைய ஒரு பேஸ் வேரியண்ட்டான ஹிமாலயன் 450. ஏன் பேஸ் வேரியண்ட் சொல்கிறேன்னா, இந்த கலர் நீங்கள் பார்க்குற இந்த ஒரு கிராவல் கலர் இருக்குது இல்லையா, இந்த கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து பேசிக் வேரியண்ட்டு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதிலே கேமோஃப்ளஜ் வேரியண்ட் ஒன்று வந்து வரும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ரெட்டு வித் கிரே, ப்ளூ வித் கிரே அண்ட் ஃபுல் ஒரு கிளாஸியான ஒரு கோல்டன் கலர் மிக்ஸ் ஆன ஒரு பிளாக் கலர் வேரியண்ட்டுமே இருக்குது. நம்ம பார்த்துட்ருக்க இந்த வேரியண்ட் வந்து ஒரு பேசிக் வேரியண்ட்டுங்க, சரிங்களா? ஸோ இந்த வண்டியோடைய ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ அண்ட் இதை தொடர்ந்து டெஸ்ட் ரைட் ரிவ்யூமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒரு அட்வென்ச்சர் பைக் எடுக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய ஒரு ஏக்கத்துக்கு இந்த வீடியோ ஒரு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டான ஆடியன்ஸாகவும் இருக்கீங்க. அட் த சேம் டைம் ஒரு 25 ஏஜ் கேட்டகரியிலே இருக்கீங்க. சொல்லப்போனால் நம்ம இந்த 25 ஏஜ் கேட்டகரி அண்ட் 22-25 இந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் போகணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு சம வண்டி. அட் த சேம் டைம் இந்த வண்டிக்குன்னு ஏஜ் கேட்டகரி கிடையாது. நான் ஏன் இதை வந்து அழுத்தி சொல்கிறேன்னா, நிறைய பேர் இப்போ நான் வந்து ஒரு த்ரில்லுக்காக வண்டி எடுப்பேன், நிறைய பேர் கம்ஃபர்ட்டுக்காக வண்டி எடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த 20 25 வயசில் இருக்கவங்க ஒரு த்ரில் அண்ட் அட்வென்ச்சர் ஆஃப் ரோட் அப்படி பண்ணுறவங்க ஒரு மைண்ட் செட்டாக இருக்கவங்களுக்கும் இந்த வண்டி ஆப்டடாக இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு எபோவ் 30, 35, ஈவன் 45, 55 அந்த ஏஜ் இருக்கவங்களுக்கு கம்ஃபர்ட் அப்படிங்கிறது ஒரு மெயின் ஃபேக்டராக இருக்கும். இந்த வண்டி அதுக்கும் வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் எல்லா ஏஜ் கேட்டகரி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கும் ராயல் என்ஃபீல்டோட ஒரு தாட் ப்ராசஸே கிட்டத்தட்ட ஆல் ஏஜ் கேட்டகரி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஆல் அட்வென்ச்சர் பைக் அப்படின்னே நான் இந்த வண்டியை வந்து சொல்லுவேன். ஸோ அட் த சேம் டைம் பவருக்கு பவர் இருக்கும், கம்ஃபர்ட்டும் இருக்கும். ஈவன் இந்த சிசி கேட்டகரிக்கு மைலேஜ் ஓரியன்டாகவும் இருக்கும். ஸோ அட் த சேம் ஒரு நல்ல ஒரு வண்டிங்க. ஸோ பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வண்டியோட என்ஜின் ஸ்பெக்கில் என்ஜினோட பவர் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 450cc என்ஜின். பவர் அண்ட் டார்க்ஸ்ன்னு பார்க்குறப்ப 39 bhp அண்ட் 40 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆல்மோஸ்ட் பவர் அண்ட் டார்க் ரெண்டுமே அந்த 40 and 40 அந்த கேட்டகரியில் இருக்கிறனால உங்களுக்கு பவரும் நல்லாயிருக்கும். அந்த இனிஷியல்ஸோட டார்க்குமே ரொம்ப பெட்டராக இருக்கும். ஈவன் அந்த 40 Nm டார்க் அப்படிங்கிறதுமே 3500க்கு உள்ளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டார்க்கு தான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கியர் அந்த இனிஷியல்ஸில் நீங்கள் எந்த கியரில் இருந்தாலும் சரி அங்கேருந்து புல் பண்ணுற லெவலுக்கு இந்த வண்டியோட டார்க்குங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும் இந்த வண்டியில். ஸோ ரொம்ப டார்க்கியான ஒரு மிஷின், அட் த சேம் டைம் பவர்ஃபுல்லான ஒரு மிஷின் சொல்லலாம். இன்றைக்கி நம்ம இந்த அட்வென்ச்சர் செக்மெண்ட்ஸில் போட்டி போடுற ஒரு பைக்குகள்லேயே இந்த அளவுக்கு ஒரு கேப்பபிளாக இருக்கக்கூடிய ஒரு பைக் அது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறது நம்ம ஹிமாலயன் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் வந்து இந்த வண்டியோட அந்த 500cc கேட்டகரி இங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலே நமக்கு அட்வென்ச்சரில் வந்து 390 வரும் கேடிஎம்மில். ஹோண்டாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு NX 500ஓட போட்டி போடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 3 வண்டிகள், அதுக்கப்புறம் டிஆர்கே 500X, ஸோ அந்த வண்டியோட போட்டி போடும். இந்த வண்டிகளோட ப்ரைஸ் கம்பேரிஷன்லாம் இதை விட இப்போ நம்ம டியூக் எடுத்துக்கிட்டிங்கனாலே, அதை கேடிஎம் எடுத்துக்கிட்டிங்கனாலே அட்வென்ச்சர் இதோட 1 லட்ச ரூபா அதிகம். அட் த சேம் டைம் ஹோண்டா பொறுத்த வரைக்கும் 7.5 லட்ச ரூபா, பெனிலி டிஆர்கேவை பொறுத்த வரைக்கும் 6.25 லட்சம். ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து ஒரு 3.25 லட்சத்தில் வரும். 3.25ங்கிறத விட ஒரு 3,65,000 வச்சுக்கோங்களேன். அந்த ரேஞ்சஸில் இந்த வண்டி வந்து கிடைக்கிது.
ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இல்லை. ப்ரைஸ் விஷயங்களில் பார்க்கும்போது ஹிமாலயன் நிறைய பேர் ஓவர் ப்ரைஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது அவங்க ப்ளேஸ் பண்ணுற செக்மெண்ட், அந்த 500cc செக்மெண்ட்டுங்கிறது மோஸ்ட் பவர்ஃபுல் செக்மெண்ட். அந்த இடத்துல பார்க்கும்போது இது ஒரு அஃபோர்டபுள் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான ஒரு ஆஃப் ரோடர் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ என்ஜின் ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் பவர்ஸை தாண்டி டார்க்கை தாண்டி 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங் என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்டோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ்டு லிக்விட் கூலிங் என்ஜின். ஏன்னா இதுக்கப்புறம் தான் கொரில்லாவில் வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயனில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு நல்ல பவர்ஃபுல்லான லிக்விட் கூலிங் என்ஜின் இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிமாலயனோட பிளாட்ஃபார்ம் தான். இதை வந்து லைட்டாக அந்த சஸ்பென்ஷனோட ட்ராவல்லாம் கம்மி பண்ணி கொடுத்தா அது கொரில்லா. இவ்வளோ தான் விஷயம் கொரில்லா 450ங்கிறது. ஸோ என்ஜின் ஒரு சூப்பரான என்ஜின். அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்மூத்தரான என்ஜின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வைப்ரேஷனும் இருக்கும், அட் த சேம் டைம் அந்த கிரண்ட் ஃபீலுமே இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து என்ஜின் வந்து இருக்குங்க. ஸோ என்ஜின் ஓகே, சூப்பரான ஒரு இந்த பர்ஃபார்மன்ஸில் நல்ல ஒரு என்ஜினு. டயர்ஸ் பிரேக்ஸில் நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு அட்வென்ச்சர் செக்மெண்ட் 90/90க்கு 21 inches ஃப்ரண்ட்டில் வீல் சைஸ் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் நீங்கள் இதில் வந்து டியூப்லெஸ் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து இருக்குது, டியூப் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. டிஸ்க் பிரேக்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 piston கேலிப்பர் 320 mm வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியரில் பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 310 mm டிஸ்க் பிரேக்கு. ஸோ சிங்கிள் பிஸ்டன் பை பிரேக் கேலிப்பர்ஸ் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து கொடுக்குறது. ரியர் செக்ஷன் டயரை பொறுத்த வரைக்கும் 140/80க்கு ரேடியல் டயர் 17 inches வந்து கொடுக்குறாங்க. எஸ் ஹார்னெட்டில் வரதும் இதுவும் ஒரே டயரானு கேட்பீங்க, அப்படி கிடையாது. ஹார்னெட் இருக்கிறது 140/70, பட் இது வந்து வித்து கொஞ்சம் அதிகம் 140/80, கொஞ்சம் பெரிய டயர் இது. ப்ளஸ் ரேடியல் டயர் வந்து வருது, டூயல் பர்பஸ் டயர்ஸ் தான். சஸ்பென்ஷன் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரண்ட்டோட சஸ்பென்ஷனை பாருங்கள். ஸோ பயங்கர ட்ராவல். அட் த சேம் டைம் இது சோவாவோட சஸ்பென்ஷன். ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ட்ராவல் இருக்குது. அட் த சேம் டைம் அட்வென்ச்சர் பர்பஸ்ன்னு பார்க்குறப்பெல்லாம் அடிச்சு தூள் கலப்பலாம். இந்த சஸ்பென்ஷன் ஒரு ஹெவியான சஸ்பென்ஷன். ரியர்லையுமே ஒரு 10 step அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய அந்த சஸ்பென்ஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்ல ட்ராவல் இருக்கும். ஸோ ரியரோட கம்ஃபர்ட்னஸும் சரி, ஃப்ரண்ட்டோட கம்ஃபர்ட்னஸும் சரி, சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அப்படியே ரியரில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டெகிரேட்டடான டேஞ்சர் லைட் செக்மெண்ட் வண்டியிலே ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் ஒரு BMW பைக்கை தாண்டி அடுத்து இதில் இவ்வளோ பர்ஃபெக்டாக கொடுத்தது இந்த வண்டியில் தான். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் இன்டெகிரேட்டடாக இருக்கும். நான் உங்களுக்கு அதை ஆன் பண்ணி காட்டுறேன். ஹசார்டை எஸ் சுவிட்சிங் தான் இருக்கும். ஓகே ஆன் ஹசார்டு எப்படி ஆன் பண்ணுறது, எங்கே இருக்குது? ஐ திங்க் ஆன் பண்ணிட்டேன்னா இல்லை. ஓகே இருங்க, நான் இண்டிகேட்டரே ஆட் பண்ணி காட்டிடுறேன். ஆக்சுவலாக ஹசார்ட் சுவிட்ச் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியலிங்க. கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே இருக்குது, அதாவது ரைட் சைடு வந்துருக்கு. ஸோ தெரியுதா, ரைட் சைடு இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஹிமாலயனை பார்க்குறேன். ஓகே ரைட், இந்த இண்டிகேட்டர்ஸை நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க. ஆக்சுவலாக எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்துட்டு ஹைவேஸில் நிறைய டைம்ஸ் என்னையோட ஓவர் ரைடர்ஸ் நான் போகிறத பார்த்துருக்கேன். இந்த டேஞ்சர் லைட் வந்து எரியிற அளவுக்கு இண்டிகேட்டர்ஸோட பவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இன்டெகிரேட்டடாக இருந்தாலும் இது வெளிச்சம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிருக்கிறது நல்லாவே தெரியும். நைட் டைமில் நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். இது ஒரு நல்ல இண்டிகேட்டர் தான். நான் ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா, இந்த வண்டி எனக்கு இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். இதுக்கு முன்னாடி இந்த வண்டி தெரிஞ்சவங்க ஓட்டி பார்க்குறத விட நான் புதுசாக இப்போ தான் நான் வண்டி எடுக்க போகிறேன் அப்படின்னா நான் இந்த வண்டியில் என்ன ஃபீல் பண்ணுறேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது வரைக்கும் நான் ஹிமாலயனை ஓட்டி பார்த்தது கிடையாது. அதே மாதிரி ஹிமாலயனை நான் பக்கத்தில் இந்த மாதிரி எடுத்து பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ என்னோட இம்ப்ரெஷன் வண்டியில் பார்க்கும்போது எப்படி இருக்குது, அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, என்ஜினோட கிரண்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சிக்க முடியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு நிறைய டைம் நல்லா வண்டிஸில் எடுக்க போகிறேன்னா அது ஒரு அரை மணி நேரம் நான் ஓட்டி பார்த்துட்டு வந்து நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ வந்து நான் அப்படி கிடையாது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் நான் ஓட்ட போகிறேன். ஸோ ஒரு லைவான ரியாக்ஷன் உங்களுக்கு வண்டி எப்படி இருக்குங்கிறதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சீட்ஸோட கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் அட்வென்ச்சர் சீட் அப்படிங்கிற ஒரு சீட்டுமே வந்து ஆக்சரியாக கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ கம்பெனியில் வர சீட்டுமே நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ரைடரும் சரி பில்லியனும் சரி ஆல்மோஸ்ட் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். அட் த சேம் டைம் ரியரில் இருக்கக்கூடிய அந்த லக்கேஜ் கேரியரோட அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் ஆயிடுச்சு. ஒரு 5000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்காங்க, வெயிலே நிறுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் 7 kgsங்கிறப்ப கம்ஃபர்டபுளாக நல்லா உட்காந்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சாரி கார்டு இருக்குது, ஆனால் பில்லியனோட ஃபுட் ரெஸ்ட் வந்து கிடையாது. ஏன்னா இது ஒரு அட்வென்ச்சர் நான் ஏன் அந்த மாதிரி தான் சிங்கிள் சைடு யாரும் உட்கார மாட்டாங்க. உட்காந்தாலும் ஓகே தான். ஆனால் அதை வந்து இந்த வண்டி அதுக்கானது கிடையாது இல்லையா, அதனால் அதை கொடுக்கல. டேங்க்கு தான் இந்த வண்டியிலே இருக்க ரொம்ப ஹியூஜாக இருக்கும். ஒரு 17 லிட்டர் டேங்க்கு, ரொம்ப பெரிய டேங்க். அட் த சேம் டைம் இது ஒரு அட்வென்ச்சர்னு பார்க்குறப்போ நீங்கள் ஒன்ஸ் டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஐ திங்க் ஒரு 1650 rupees அந்த மாதிரி ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வண்டியோட ரிசர்வே உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 3.5 லிட்டர் கிட்ட மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது 1200 இல்லை 1000 ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். மைலேஜ் வந்து இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு
நல்லா கரெக்டாக ஓட்டுறாங்க அப்படின்னா 30லேருந்து 32 வரைக்கும் வந்து கிடைக்குது. இவ்வளோ பவர்ஃபுல்லான இன்ஜின் 32 மைலேஜ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயம். ஆனால் எப்பயுமே அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நல்லா ஓட்டுறாங்க அப்படின்னா தான் அந்த 30-32லாம். பட் அப்படியே ஆவரேஜ்னு பார்க்குறப்ப 25லேருந்து 30 அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வண்டி ஆவரேஜ் மைலேஜ். அண்டு டேங்கோட அந்த ஷேப்புமே நல்ல ஷேப்பாக கொடுத்துருக்காங்க. மெட்டல் தான். ராயல் என்ஃபீல்ட் அந்த ஹிமாலயனுங்கிறது அந்த ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஹிமாலயன் ஃபோட்டோ. பழைய ஹிமாலயன் நான் பல தடவை ஓட்டியிருக்கேன். ஆனால் இந்த வண்டி வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வைபை கொடுக்குது, டிஃப்ரெண்ட் ஃபீலை கொடுக்குது. இந்த இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கில் ஸ்விட்ச், ஆன் ஸ்விட்ச். அந்த பட்டன்லாம் கலர் இப்போயே போயிடுச்சு. 5000 தான் ஓடி இருக்குது. வெயிலில் கொஞ்சம் நிறுத்திருக்காங்க. அப்படின்னா அந்த கலர்லாம் எந்த அளவுக்கு ஃபேட் ஆகுதுன்னு பாருங்கள். என்ஜின் கரண்ட் நல்லா இருக்குது. என்ஜின் நாய்ஸுமே இந்த வண்டியில் இருக்குங்க. உங்களுக்கு என்ஜின் நாய்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பைக்லாம் கிடையாது. என்ஜின் நாய்ஸும் நீங்கள் ஃபீல் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு லைட்டாக அந்த வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் அப்படியே இருக்கும். மினிமலிஸ்டிக்காக இருக்கும் இந்த வண்டியில். மோட் பட்டன் சேஞ்ச் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. இன்டெகிரேட்டாக பவர் சுவிட்சிங். இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச ஹசார்ட் சுவிட்ச் வந்துருக்கு. ஓகே. அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை பீம், லோ பீமுக்கான பாஸ் சுவிட்ச். ஆனால் இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கேன், இப்படி கையை வச்சு ஓட்டுறேன். ஆனால் எனக்கு பாஸ் சுவிட்ச் திடீர்னு அழுத்தணும்னா நான் பாருங்கள் கிளச் இப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது வரணும், என் கை இப்படி வரணும். இங்கே இருந்துச்சுன்னா ஆக்சசபிளாக இருக்கும். பட் இப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் இந்த ஹோம் பட்டன் நினைக்கிறேன். ஹோம் சிம்பிள் தான் போட்டிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்சு. ஹாரன் நல்லாயிருக்கு. இங்கே ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஜாய்ஸ்டிக் செட்டப் வந்து இந்த டிஸ்பிளே வந்து கன்சோல் பண்ணுறதுக்கான, அந்த கன்சோல் மீட்டர் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது தான் ஜாய்ஸ்டிக்கு. ஸோ மெயினான விஷயத்துக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் தான் அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து ஹிமாலயன் அப்படிங்கிற அந்த ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே கொண்டு வந்தாங்க. அண்ட் இது வந்து இப்போ குரில்லா 650லேயும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இதை ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர். அண்ட் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு நியூட்ரல் இண்டிகேஷன்ஸ் வருது, சைடு ஸ்டாண்ட் இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓடோ வந்து 5000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைமு, என்ஜின் டெம்பரேச்சர், உங்களுக்கு லோ ஃபியூவல் இண்டிகேஷன்ஸ் வருது. என்ஜின் மால் ஃபங்க்ஷன் சென்சாருமே ஆன் ஆகிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா வார்னிங் காட்டுது. ஸோ அப்போ இந்த வண்டியில் வந்து ஒரு சின்ன இஷ்யூ இல்லைன்னா நீங்கள் எதாவது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதிலே காட்டிடும். அவங்களுக்கு ட்ரிப்புக்கான மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 166 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து கிளாக் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த வண்டி. ஸோ அதுதான் அந்த 160 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ட்ரிப்பு 1. ஓகே, இதுக்குள்ளே போனீங்கன்னா ட்ரிப் 2. ட்ரிப் 2 பொறுத்த வரைக்குமே அதே தான் வருது. ஓகே, இப்போ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு போயிடுவோமா? ஃபியூவல் ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும் இன்னும் நான் 17 கிலோமீட்டர் போகலாம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அண்டு ஃபியூவல் கன்சப்ஷன் இது வந்து வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு காட்டும். பேட்டரி வோல்டேஜ் வந்து 10.5 வோல்டேஜ் வந்துருக்கு. சர்வீஸ் டியூ வந்து காட்டுது. அட் த சேம் டைம் என்ஜினோட டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு காட்டுது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே மேலே வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போது இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான். இதுதான் ஆக்சசபிலிட்டியாக கொடுத்துருக்காங்க. மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது இங்கே கொடுத்துருக்காங்க. மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மோட்ஸ் பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் டினைடு, ரீட்ரெயின், இக்னிஷன் சைக்கிள். ஓகே, இக்னிஷன் சைக்கிள் இருக்கும்போது தான் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கன்சோல் வந்து ரொம்ப சிம்பிளரான விஷயம் தான். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்துட்டு நிறையாவே, அதாவது லைக் எப்படின்னா டியூக் கேடிஎம் அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. இதில் வந்து மேப் பார்த்துக்க முடியும். அதாவது கூகுள் மேப்பே நீங்கள் லைவ் ஸ்க்ரீனாக பார்த்துக்க முடியும். பட் அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லைவ் ஸ்க்ரீனாக பார்க்குற அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் வந்து ஆன்லேயே இருந்தால் மட்டும்தான் உங்களால் பேர் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத் பேரிங் அந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சாங்ஸ் எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் ஃபோன் கால் வந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான பேசிக்காக இருக்க எல்லா விஷயங்களும் அந்த கலர் டிஎஃப்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஃபோனோட அந்த பிக்சல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைலில் வந்து ரன் ஆகும். ஸோ அதை வந்து இல்லை, ஆக்சுவலாக அது வந்து இப்போயுமே இப்படி எரிஞ்சிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் நான் ஃபோனை மாற்றும் போது எனக்கு இந்த மாதிரி வந்து தெரியுது. ஓகேவா? அது வந்து டிஸ்பிளே அந்த மாதிரி ஆகலை. நம்ம ஃபோனில் பிக்சல் வந்து அந்தளவுக்கு உடையுதுன்னு அர்த்தம். நீங்கள் ஓட்டும்போது அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த டாக்கோமீட்டர் மாதிரி இது ஆக்ட் ஆகும். ஓகே, கிளச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா லைட்டராக கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து போய் பார்க்குறோம் அப்படின்னா எல்இடிஸ் தான். ஆனால் இந்த எல்இடிஸ் அவ்வளோ பவர்ஃபுல் வந்து கிடையாது. நான் ரோட் சைட்லேயே பார்த்துருக்கேன். பார்த்துருக்கேன்னா இந்த வண்டி நான் ஓட்டலை. என் கூட வந்தவங்க நான் கேட்டவங்க, அவங்கக்கிட்ட நம்ம வந்து கேட்டு சொல்கிறது தான். லைட் அந்தளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. இதே லைட் தான். ஆனால் கொரில்லா நான் ஓட்டியிருக்கேன். கொரில்லா வந்து நான் ஒரு நாள் வச்சு கூட ஓட்டியிருக்கேன். ஆனால் அந்த வண்டியில் வந்து லைட் நல்லா இருக்காது. அதே லைட் தான் இப்போ வரக்கூடிய மீட்டியார், உங்களுக்கு வரக்கூடிய ஹண்டர் எல்லாத்துலேயுமே இந்த செட்டப் தான் வருது. ரொம்ப பவர்ஃபுல்லான லைட்ஸ் கிடையாதுங்க.
ஃபாக்ஸ் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இண்டிகேட்டர்ஸோட பவர் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்போ நிறையா வேரியன்ட்ஸ் இருக்குது. எல்லா வேரியண்ட்டுக்குமே ப்ரைஸுங்கிறது மாற்றம் இருக்குது. ஒரு 10,000 கிட்டேயாச்சும் மாற்றம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கலருக்கு ப்ரைஸ் இருக்குது. நான் இந்த வண்டியோட ஒரு டாப் மோஸ்ட் ப்ரைஸ்ன்னு லோ ப்ரைஸ் அந்த ரேஞ்ச் மட்டும் சொல்கிறேன். ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ப்ரைஸ் வந்து எனக்கு தெரியாது. நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் 3,57,000 சம்திங் வந்து வருது. பட் ஆன் ரோட் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 3,65,000லேருந்து உங்களுக்கு 3,72,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து வருது. பேஸ்ட் அப்பான் நீங்கள் என்ன வேரியன்ட் சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்னெல்லாம் ஆக்சரிஸ் ஆட் பண்ணுறீங்கிறத பொறுத்து இது வந்து மாறுது. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் லோ சீட் அண்ட் ஹை சீட்டுங்கிற 2 வேரியன்ட் நீங்கள் இருக்கிற ஸ்டாக் சீட்லேயே வச்சுக்க முடியும். 855mm அண்ட் 825mm நினைக்கிறேன். 2 சீட் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ வண்டி வந்துட்டு அந்த ஹையர் சீட் வேரியண்ட்டில் வந்து இருக்குது. ஹையர் சீட் வச்சாலும் எனக்கு கால் நல்லாவே எட்டுது. ஸோ சீட் ஹைட்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஆல்மோஸ்ட் 5'7" மேலே இருந்தீங்கன்னா சீட் ஹைட்டு பிரச்சனை இல்லை, அதை நான் சொல்லிக்கிறேன். மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வண்டி ஆவரேஜாக உங்களுக்கு 25லேருந்து 30 அப்படிங்கிறது ஒரு நல்ல மைலேஜாக வந்து கிடைக்குது. அட்லாஸ்ட் ஒரு 450cc இந்த மைலேஜுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த ஹிமாலயன் 450 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினச்சோமோ அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அது தொடர்ந்து நம்ம சேனலில் டெஸ்ட் ரைட் ரிவ்யூ வரும், அதை மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ உங்கள் எல்லாரையும் நான் டெஸ்ட் ரைட் ரிவ்யூவில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.